இந்தாக்கா காப்பி குடி, அழுவாத கண்ணை தொடச்சுக்க. நீ ஒத்த வார்த்தையில ஈஸியா சொல்லிட்டடி. கீரை வித்து ஈடு பொடிஞ்சு சம்பாதிச்ச காசெல்லாம் இப்ப எவன் குடும்பத்துக்கோ போகுதுடி. அவனுக்கு கீ வெட்டி 2, மே வெட்டி 2, அவனுக்கு கெட்டுக்கு பொண்டாட்டி 2. இப்படி கஷ்டப்பட்ட காசெல்லாம் காத்தா பறக்கணும்னு இருக்கு. என் தலையெழுத்துடி. என்னக்கா சொல்ற நீ? இப்ப வந்து ஒப்பாரி வச்சா எப்படிக்கா? அப்பப்போ வரவுன்னு சொல்லிட்டு நீ வந்து போயிருக்கணும். ஆளு வேணா பேர் வேணான்னு சொல்லி தள்ளி வச்சுட்ட. அங்கே நடக்குது எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? நீ எல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுல. என்ன நான் வம்பாடு படும்போது நீ நல்லா தானே இருந்த. என்னமோ இந்தாக்கான்னு நீட்டி இறஞ்ச மாதிரி பேச. ஆமாக்கா, என்னையே குத்தம் சொல்லு. நீனும் அப்பாவும் பார்த்து ஒரு மாப்பிள்ளைய கட்டி வச்சியல. திங்கிற சோத்துல எத்தனை பறக்க இருக்குன்னு சொல்லி என்ற ஆளு கட்டின வீட்டுல மண்ணு ஓட்டினா போச்சுன்னு சொல்லிட்டு அவுத்து வச்சு ட்ரௌசர் மாட்டிட்டு இருந்தாலும் வயக்காட்டுக்கு போறாரு. ஒரு நல்லது உண்டா கெட்டது உண்டா? 15 வருஷம் சேர்ந்தாலும் ஒரு சினிமா கொட்டாய் கூட கூட்டிட்டு போய் என்ன பண்றது? எல்லாம் என் தலையெடுத்து நான் அந்த ஆள்கிட்ட குப்பை கொட்டுறேன். பாருடி, இந்த மாதிரி கஞ்சம் பிடிச்ச மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வைக்கணும். அக்கா, அந்த ஆளு கெஞ்சன்னு சொல்லிடாத. அந்த ஆளு காலை விழுந்துச்சுன்னா கத்தி கூச்ச போட்டு என் மனத்தெல்லாம் வாங்கி விடுவாரு. அந்த ஆளுக்கு மனசுல பெரிய தரும பிரபுன்னு நினைப்பு. ஏண்டி உன்னை பார்த்தா கஞ்சம் பொண்டாட்டி மாதிரியா தெரியுது? கையில கால்ல கழுத்துல நகையை அள்ளி விட்டுருக்க. அட போக்கா, நீ தான் மெச்சுக்கணும். பவளைக்கெல்லாம் இதை போட்டிருந்துட்டு ராத்திரி கைட்டு வைக்கிறது என்ன நகை ஸ்டாண்டா? அக்கா, நீ கஷ்டப்பட்ட காலத்துல 2 படி அரிசி கொடுத்து விடலான்னு நினைப்பேன். நினைக்கிறதோட சரிக்கா. அந்த அளவுக்கு தெரிஞ்சதுன்னா என் சொத்தே உங்க அக்கா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு கத்துவாருக்கா. அடியே நீ பெருமைப்பட்டுக்கடி. எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்கே. அடே அப்பா, தர்மபுரப்பே தோத்தாரு போ. அக்கா, 4 பேருக்கு உதவி செய்யறது நல்லதுதான்க்கா. அதுக்காக ஆத்துல போட்டாலும் அளந்து போடுறேன்டி. என்னக்கா நீ இதுக்கெல்லாமா கோச்சிட்டு வர்றது? சொல்லு. நான் உன் வீட்டுக்கு வந்தது பாரமா இருக்கா? அக்கா, என்னக்கா சொல்ற நீ? பக்கத்துல இருந்தோம் நீ வந்து பார்த்ததே கிடையாதுக்கா. நானும் 2 பிள்ளைகளை பெத்து அதுக்கு வயசுக்கு வந்து இன்னைக்கு 2 பிள்ளைகளை கட்டி கொடுக்க போறேன்க்கா. என் 2 பிள்ளைகளுக்கு பெரியம்மான்னு சொல்லிக்க நீ ஒத்தி தானக்கா இருக்கிற. அதான் நான் யாரை பார்த்தாலும் கேட்பேன், எங்க அக்கா நல்லா இருக்கிறாங்களா, எங்க மாமா நல்லா இருக்கிறாங்களான்னு. உங்க மாமா உங்க அக்காவை தங்கமா வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்கக்கா. ஊர் சொல்லுமா, அது உங்க அக்கா காரி சொல்லுமே. வாங்க மாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாமா காலில் கட்டெல்லாம் போட்டிருக்கு? இதா வரும்போது உங்க அக்காவை நினைச்சுட்டு வந்தனா வண்டியை பள்ளத்துல விட்டேன், அதான். ஆமா, இந்த இடதாசி பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. எங்கம்மா உன் புருஷன் மாங்குடி ஜமீன்? வட்டி காசு வாங்க போயிருக்காரு மாமா. 100 ரூபா கடன் கொடுத்தா 200 வாட்டி செருப்பு தேற அளவுக்கு நடப்பாரு. இப்ப அவர் குணம் எதனா மாறி இருக்கா? எங்க மாமா, நல்ல நாளிலேயே அந்த ஆள் தில்ல நாயக திருந்தாவ போறாரு. இப்போ வந்தா கூட உங்க அக்காளுக்கு எத்தனை டீ கொடுத்தேன்னு கேட்பாரு. சரிம்மா, பிள்ளைங்க 2 நல்லா இருக்கா? 2 பிள்ளைகள் நல்லா இருக்கு மாமா. நல்லதா போச்சுமா. இதுலயாவது கஞ்சத்தனம் பார்க்காம இருந்தானே. சரிம்மா, உங்க அக்காளுக்கு ஏன் இந்த மாதிரி புத்தி கெட்டு போச்சு? சொன்னுச்சு மாமா, கேக்குறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. எது நான் சண்டை போடுறதா? எங்கே மாமா, நீங்க சண்டை போட்டாலும் ஒரு குணம் வந்தா வான்னு சொல்லிட்டு வாய் நிறைய கூப்பிடுவிய. நீலா வா, வீட்டுக்கு போலாம். நான் யார் வீட்டுக்கு வரதா இல்ல. நான் யார் வீட்டுக்கு கூப்பிடல, உன் வீட்டுக்கு தான் கூப்பிடுறேன். இது ஏன் வீடு? என்னைக்கு அந்த மூது வினையில பட்டுச்சோ அன்னைக்கு அது ஏன் வீடு இல்லாம போச்சு. இங்க பாரு நீலா, சண்டையோ சத்தமோ அது வீட்டுல வந்து பேசு. இப்ப கிளம்பு. அந்த கதையே நடக்காதீங்க. நான் அவளை சொல்லியும் அவளுகளை வீட்டுக்கு கூட்டு வரீங்கல்ல, எவ்வளவு நெஞ்செழுத்த உங்களுக்கு. அப்ப பயம் தானே அர்த்தம். நான் எதுக்கு பயப்படா? நான் என் அண்ணன் குடும்பத்தை செய்யறேன், இதுல என்ன இருக்கு? அப்ப உங்க அண்ணன் குடும்பத்துக்கு சேவை செய்யுங்க, என்னால முடியாது. நீலாவதி, நீ ஒரு அளவுக்கு மேல போற. நீங்க போனதை விடவா? சரி, இத்தனை நாள் உறவு வேணான்ட்டு இன்னைக்கு எதுக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்க? அவ புருஷன் பண்ணதுக்கு ஏன் தங்கச்சி என்ன பண்ணுவா? அப்போ எங்க அண்ணன் பண்ணதுக்கு அவர் குடும்பம் என்ன பண்ணும்? சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு, கிளம்பு. அவளுக்கு அந்த வீட்டுல இருந்தா நான் வர தயாரா இல்ல. ஏய், இங்க பாரு நீலா, நான் வர தயாரா இல்லங்க, நீங்க கிளம்புங்க. அக்கா, மாமா தான் கூப்பிடுறாங்கல்ல, போயக்கா. நீ எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிற? விடுமா, அவளுக்கு எகத்தாலம் கூடி போச்சு, நான் வரமா. அக்கா, நீ போறதே இல்லையா? நான் போகணும் தான் நினைக்கிறேன். ஆனா அந்த குடும்பத்தை கெடுத்த ஆத்தாலும் மகளும் வக்கனை போட்டு உட்காந்துருக்காளுங்க. அசிங்கப்பட்ட குடும்பம். நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்ல, அவளை ஒரு நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? போகட்டும், அவருக்கு நான் முக்கியம்னா அவர்களை விரட்டி விட்டுட்டு என்னை தேடி வரட்டும். உள்ளவங்க மாமா. மாமா, அது ஒசரமா நிக்கிறாருல, அவர் தான் செந்திலோட அப்பா. ஏன் என்னாச்சுன்னு தெரியல சார். இந்த பாரு,
அவனை இங்க லோட இறக்க சொல்லு. அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் இறக்க சொல்லு. சுண்டக்கா காப்பானா சுமக்குழி முக்கா பணமா? இதெல்லாம் ஒத்து வராது. வேற எங்கேயாவது எடுத்து பார்த்து சொல்லு. சரிங்க சார். வாப்பா. என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளே காணோம்? இல்ல வீட்டுல வேலை இருந்துச்சு அதான். அது சரிதான். சின்ன பையனா இருக்கிற வரைக்கும் பொறுப்பு இருக்காது. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொறுப்பு வந்துடும்ல. எங்க என் பையனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு அமைஞ்சதுன்னா அவனுக்கு பொறுப்பு வந்துடும்ல. சரி, யார் இவரு? இவர் என்னோட மாமனாரு. செந்தில் விஷயமா உங்ககிட்ட. செந்தில் விஷயமாவா? என்ன என்ன பேசணும்? சொல்லுங்க மாமா. ஐயா, என் பேர் மயில் வாகனம். நாதஸ்வரம் வாசிக்கிற தொழில் பண்ணுறேன். என் பொண்ணு பேர் பரமு. சரி, உங்கள் மகன் அடிக்கடி என் பொண்ணை தொந்தரவு பண்ணுறானா. நாங்கள் பல தடவை அவனை கண்டித்து பார்த்தோம். அவன் கேட்கறதா இல்லை. ஓ, நீங்க தான் என் புள்ள மேல கை நீட்டிங்களா? இல்லங்க, நாங்க எதுவும் பண்ணல. ஏண்டா, நான் போலீஸ் கூட போகல. இந்த தப்பு பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கையை காலை நானே உடைக்கணும்னு காத்துட்டு இருந்தேன். ஐயா இருங்கயா பதறாதீங்க ஐயா. ஐயா, உங்கள் புள்ளைய அடிக்கிற அளவுக்கு சக்தி எங்களுக்கு கிடையாதுங்கய்யா. அப்படி நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ தைரியமாக இங்கே வருவோமையா? தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கய்யா. செந்தில நாங்க அடிக்கலங்க. என்ன, யாரா அடிச்சது? எனக்கு தெரியாது. ஐயா, எங்க பொண்ணு சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அது போயில வரையில அடிக்கடி உங்க புள்ள ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கப்பலையா. அதான் பெத்தவங்கள்ட்ட சொல்லி கண்டிக்கலாம்னு வந்தோங்கய்யா. ஏய், எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கீங்க? ஆமா, நீ என்ன தொழில் பண்றேன்னு சொன்ன? நாதஸ்வரம் வாசிக்கிற தொழில் பண்றேன். அதான் உன் புத்தி எப்படி போவோம்? ஊதி கெடுக்கிற உன் பண்ண என் பையன் தொந்தரவு பண்றானா? சொல்லுடா. என்னங்க நீங்க வாடா போடான்னு பேசுறீங்க? பின்ன உன்னை என்ன வெத்தலை பார்க்க வச்சு வரவே இருக்கணுமா? உன்ன மாதிரி ஃப்ராடா எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என் மகன் காலில் போற செருப்பு இருக்கே, அதோட வேலை தாண்டா உன் மாச வருமானமே. புள்ளைய பெத்துக்கிறது, கட்டி கொடுக்க வக்கு இல்லாம வசதியான பையனை பார்த்து கோத்து விட்டுறது, பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறது, அவனை கவுத்து அவனே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருது. ஏன்டா இப்படி மானக்கட்ட பொழப்பா பொழைக்கிறீங்க? ஐயா, என் பொண்ணுகிட்ட உங்க புள்ள பேசவெல்லாம் சொல்றதுக்காக தான் எனக்கு இங்க வந்தோம். நீங்க ஏதோ கோவத்துல இருக்கீங்க, என்னன்னு பேசுறீங்க. ஐயா, நாங்க உழைக்கிற காசே உடம்புல ஓட்ட மாட்டேங்குதுங்கய்யா. ஊரார் காசு எங்களுக்கு எதுக்குயா? உங்க புள்ளைய கண்டிச்சு வைங்கன்னு தான் சொல்ல வந்தையா. பொம்பளை புள்ளைய அவுத்து விட்டு என் பையனை கண்டிக்க சொல்றியா? ஏய், நான் ஆம்பளை புள்ளைய பெத்தவன்டா, நான் ராஜாடா. என்னடா இவங்கிட்ட உன் மூத்த பொண்ணை பழக விட்டு கல்யாணம் பண்ண மாதிரி உன் சின்ன பொண்ணை என் பையன் கூட பழக விட்டு கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறியா? அது என்கிட்ட நடக்காது. புள்ளைக்கு அப்பனா இருக்கிறத விட்டுட்டு வேற தொழில் பார்க்காதயா. ஐயா, உங்க புள்ளைய கண்டிக்க சொன்னது என் தப்புதான் ஐயா. இத பார், தப்பு என் பையன் மேல இருந்தா அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்ப நீ புறப்படு. ஐயா, நான் ஏதாவது தப்பா பேசுனதான் மன்னிச்சிருக்க ஐயா. ஆளே ஃப்ராடு, இதுல மன்னிப்பு வேற. சே, ஏய், உழைச்சி சம்பாதிக்க பாருங்கடா. ஏன்டா இப்படி ஃப்ராடு தனம் பண்றீங்க? இங்க வாயா, அங்க இருக்க மூட்டையெல்லாம் பாரியா. மாமா, மாப்பிள்ள, பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு அது ஒரு தப்பு பண்ணிச்சுடா. பெத்தவங்க எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியிருக்கியா. மாமா எனக்கு ஒரு ஐடியா தோணுது மாமா. செந்தில் நம்ம பையன், படிச்சவன், மில்லு இருக்கு, வீடு இருக்கு, நல்லா வசதியானவன். நான் மட்டும் 2 போடு போட்டு பரம கட்டில் தாலி கட்டுறான்னு சொன்ன உடனே கட்டிடுவான். அப்புறம் பரமும் பணக்காரி ஆயிடுவான், நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். நீங்க மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், இப்பயே நான் போய் பேசிடுறேன். பேசவா? அப்படித்தான் வாழணும்னா பேசுங்க மாப்பிள்ள. என்ன அடக்கம் பண்ணிட்டு செந்தில், நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத. கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வெளியே இருடா. வர செந்தில். வரேன்டா. என்ன செந்தில் இப்படி பண்ணிட்டீங்க? என்னங்க சொல்றீங்க? நேத்து நீங்களும் என் தங்கச்சியும் இந்த ஊரை விட்டு ஓரக்கு முயற்சி பண்ண நல்லா தெரியும். என் தங்கச்சி
பேக்ல ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களை நம்பி வந்துருச்சு. அந்த நேரம் தான் உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன நினைச்சுன்னு தெரியல, என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துருச்சு. இதுல இனி மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை செந்தில். நான் உங்ககிட்ட பல தடவை என் தங்கச்சியை பார்க்காதீங்க பேசாதீங்கன்னு சொன்னேன். என் தங்கச்சியும் கண்டிச்சேன். ஆனா எதுவுமே நடக்கல. செந்தில், உங்க வசதிக்கும் பணத்துக்கும் உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட பொண்ணு கிடைக்கும். ஆனா தயவு செஞ்சு என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என் தங்கச்சி உங்களை மறந்துட்டு எங்க விட்டு பொண்ணா வரணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லுங்க. அட என்ன நீங்க சும்மா சும்மா என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? தப்புதாங்க. உங்களை குத்தம் சொல்றது தப்புதான். என் தங்கச்சி பல விதத்துல கண்டிச்சாச்சுங்க. நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த சொல்ல மீறி உங்க பின்னாடி தானே வந்து நிக்குது. இங்க பாருங்க செந்தில், எங்களை மாதிரி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க மானம், குடும்ப கௌரவம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கிடைக்கிற நல்ல வாய்ப்பை எல்லாம் விட்டுட்டு மத்தவங்களுக்காக வீம்பா வாழ்றவங்க. இந்த பொம்பளை புள்ள விஷயத்துல ஒரு சின்ன அசிங்கம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, எங்க சித்தி, சித்தப்பா, எங்க அப்பா இவங்களாம் என்ன ஆவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்க குடும்பத்தோட கௌரவம், எங்க வீட்டாளோட உசுறு, மானம் இது எல்லாத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும் செந்தில். ஏண்டா உன் குடும்பத்துல ஆளுக்கால ஒவ்வொருத்தரா டார்கெட் பண்ணி என் பையனை பிராக்கெட் பண்றீங்களா? ஆமா, நீ யாரு? உங்க பையனுக்கும் பரமுங்கிற பொண்ணுக்கும் பிரச்சனை நடக்குதுல, அந்த பொண்ணோட அண்ணன். அங்க ஒருத்தன் என் பொண்ணை காப்பாத்துங்கிறான், நீ இதே வார்த்தை என் பையன்ட்ட சொல்லிட்டு இருக்க. வாங்கயா போய் பொம்பளை பிள்ளைய கண்டிச்சு வைங்க. அது முடியாம தான் சார் இங்க வந்து நிக்கிறேன். அப்ப வெட்டி போடு, இல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. வளர்த்துட்டோமே சார், அதுவும் முடியாது. அப்ப என்னதான் பண்ண சொல்ற? இந்த காதல் விவகாரத்துல இருந்து உங்க பையன் தான் சார் விளைவிக்கணும். என்னது காதல் விவகாரமா? என்னடா செந்தில், இவங்க சொல்ற மாதிரி அவங்க பொண்ணை நீ காதலிக்கிறியா? ஐயோப்பா, எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லப்பா. அவர் தங்கச்சி தான் வந்து சும்மா என்ன லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கா. நான் அவளை லவ் பண்ணவே இல்லை. அவ்வளோ மூஞ்சியும் அப்படி லவ் பண்றதுன்னா நீங்க சொன்ன உடனே ஏன்ப்பா நான் பொண்ணு பார்க்க வரேன்? இல்லப்பா. போதுமா? என் பையன் சொன்னதை கேட்டல. என் பையன் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான் இல்லையா? அப்புறம் என்ன, உன் தங்கச்சி கிட்ட போய் பேசு. இந்த பாரு, உன் தங்கச்சி கூட ஊர் மேலாம் நான் அங்க வந்து சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க பையன் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கார் சார். எங்க பொண்ணுகிட்ட அந்த விசுவாசம் இல்ல, அதான் தப்பு. அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? போய் உன் தங்கச்சி குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு இளிச்சவாய் மாப்பிளையா பார்த்து கட்டி வை. உங்க பையன் மேல் நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க சார். கொடுமை என்னன்னா என் தங்கச்சி உங்க பையன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கு. யோ, என்னையா சொல்ற? சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பிரச்சனை தீர்றதுக்கு எனக்கு தோன்ற ஒரே ஒரு வழி, இப்ப சொன்னார்ல என் தங்கச்சியை பிடிக்கல, அதை லவ் பண்ணலன்னு, அதை நேரம் எங்க வீட்டுக்கு வந்து என் தங்கச்சிக்கு முன்னாடி மட்டும் சொல்ல சொல்லுங்க சார். அதை நாங்க வந்து அங்க சொல்லணுமா? சார், தேவையில்லைதான் சார். ஆனா இப்ப இதே பிரச்சனை உங்க பையனுக்கு வரும்போது இந்த கட்டை கழட்டி போடுற மாதிரி கழட்டி போட்டு போக முடியும். ஆனா அது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடக்கும்போது அப்படி விட்டுற முடியாது சார். நினைச்சு பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளையால ஒரு குடும்பத்தை அசிங்கம் வந்துச்சுன்னா யாராவது தலை காட்டி வெளியில போக முடியுமா? சார், நான் வந்து என் தங்கச்சியும் உங்க பையன் லவ் பண்றாங்க, என்ன பண்ணலாம்னு கேட்கறதுக்கு நான் இங்க வரல. என் தங்கச்சியும் உங்க பையன் லவ் பண்ண கூடாது, ரெண்டு பேரும் சேரக்கூடாது, எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சுன்னு கேட்கத்தான் வந்திருக்கேன். இதை நாங்க சொல்லி பார்த்தா சார் எங்க பொண்ணு கேட்கல. உண்மையை சொல்லட்டுமா, என் தங்கச்சியை கண்டிக்கிறதுக்கு வக்கத்து போய் தான் இங்க வந்து நிக்கிறேன். இங்க பாருங்க சார், நீங்க ஒரே ஒரு தடவை இவ்வளவு கேவலமா பேசுனீங்கல்ல, அசிங்கமா பேசுனீங்கல்ல, என் குடும்பத்தை பத்தி பேசுனீங்களா, அது எல்லாத்தையும் அந்த பொண்ணு முன்னாடி வந்து பேசுங்க சார். அப்பதான் அதுக்கு வாழ்க்கையில என்ன தெரியும், உண்மை என்ன தெரியும். அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க மட்டும் வந்து பேசிட்டீங்கன்னு வச்சுங்க சார், அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். எங்க பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம் சார். தயவு செஞ்சு சார், தெரியல சார், உங்களுக்கு பொண்ணு இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, இல்ல அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கான்னு தெரியல. ஒரு பொண்ணுனால எவ்வளவு அசிங்கப்படுவோம், வெளியில தலை காட்ட முடியாது சார். எங்க வீட்டுல எல்லாரும் செத்து போவாங்க. ப்ளீஸ் சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் சார், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சார். நீங்க என்ன அடிக்க கூட செய்யுங்க, ஆனா தயவு செஞ்சு எங்க பொண்ணு மேல இவரை மட்டும் வந்து பேச சொல்லுங்க சார். நீங்களும் அதே மாதிரி பேசுங்க சார், போதும் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், உங்க கால்ல வேணாலும் விழுங்க சார். ப்ளீஸ் சார், உங்க பையன் மட்டும் எங்க வீட்டுல இருந்து உண்மையை சொல்லிட்டு சார். ப்ளீஸ் சார். புள்ளைய வளர்த்து வச்சிருக்க, எம்புட்டு நெஞ்ச அழுத்தம், ஏன் இஷ்டத்துக்கு தான் போவேங்கிறா? இங்க பாரு, உன் குடும்பத்தை சந்தி சிரிக்காம இவ ஓய மாட்டா. அம்மா அதெல்லாம் இல்லம்மா, தலை வலிச்சுச்சு, அதான் மாத்திரை வாங்க மெடிக்கல் போலாம்னு. மெடிக்கலுக்கா? என்கிட்ட கடைக்கு இப்ப மெடிக்கலுக்கா? அடியே குடும்பத்தை கெடுத்தவளே, வேணாம்டி. என்னடி போய் சொல்லுது, எங்க போக பார்த்தா சொல்லுடி.
சொன்னேன்ல இவ உருப்பட மாட்டா கோபி. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். சார் வாங்க. செந்தில், என்னாச்சு செந்தில் உங்களுக்கு? ஓஹோ, இவதான் நம்ம குடும்பத்தை கெடுக்க வந்தானா? இவெல்லாம் உருப்படுவானா? சித்தி சும்மா இருங்க சித்தி. விடு கோபி, இந்த மாதிரி தரதலை எல்லாம் உசுரோட வச்சிருக்க கூடாது. என்னப்பா என்ன நடக்குது? நீ என்ன சொல்லி கூட்டு வந்த? இந்த அம்மா என்னென்ன பேசுது? சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சித்தி, இவர்தான் செந்திலோட அப்பா. சார் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே சார், பேசுங்க. டேய், வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க? வாயை திறந்து பேசு. பேசுடான்றல. பரமோ, நான் உன்கிட்ட பேசி பழகினதெல்லாம் ஒரு டைம் பாஸ் தான் பரமோ. அதுவும் இல்லாம இந்த காதல் கல்யாணம்லாம் ஒத்து வராது. நான் உன்னை லவ் பண்ணல பரமோ.